நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மகா பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாகிய இயேசு ரட்சகர் தந்த இந்த நாளிலே உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் வழக்கம் போல் ஒரு 2 ஜப குறிப்புக்காய் ஜபித்து இந்த நிகழ்ச்சிக்கு சொல்ல இருக்கிறோம். ஆம், அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய கூடுகையிலும் சரி, கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அநேகரை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். அதிலும் அநேகர் தருகிற ஒரு காரியம், ஐயா நாங்கள் வேலை செய்கிறோம், ஆசீர்வாதம் இல்லை, கடனோடு இருக்கிறோம், என்றைக்கு எங்கள் கடன் அடைபடும், எவ்வளவு நாளாக இருக்க தெரியுமா? அநேகர் சொல்கிறார்கள், நாங்கள் வட்டி கட்டியே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவோம் போல தெரிகிறது, எங்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்யட்டும் என்று புலம்பி இருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவாதி தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர்களும் கடினமாய் வேலை செய்கிறார்கள், ஆனால் ஆசீர்வாதம் இல்லாது இருக்கிறார்கள். அவர்களுக்காய் வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசனை சாப்பிடுவாய், உனக்கு பாய்க்கும் நன்மை உண்டாயிருக்கும் என்று. இந்த வார்த்தை அவர்களுக்கு பலிக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை அவர்களுக்கு பலிக்கட்டும். பலிக்க முடியாத கண்களை மூடி ஜெபியுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இந்த நாளிலே யார் யார் ஐயோ நாங்களும் வேலை செய்கிறோமே, கடன் அடைவிடவில்லையே, 7 வருடம் 9 வருடம் 13 வருடம் என்று வருடத்தை எண்ணியே வருத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. இந்த ஆண்டு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளில் வந்திருக்கிற இந்த ஆண்டு இவருடைய கடன்கள் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்டு போகட்டும். அதற்கேற்ற வழி வாசல்களை திறப்பீராக. இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சாபங்களும் பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போட்டும். அந்த கடன்கார பிசாசின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். நசரேயனாகிய இயேசு ஜீவிக்கிறார், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை இவர்களை கொண்டு ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக அநேகர் தந்த ஒரு ஜெப குறிப்பு, ஐயா எதற்கெடுத்தாலும் எங்கள் வீட்டில் ஓயாத சண்டையாக இருக்கிறது, வர எங்கள் வீட்டில் இருப்பதற்கு எனக்கு மனமில்லை என்று அநேக வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் வீடு அப்படித்தான் இருக்கிறதோ, ஒரே போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறதோ, வேதனை வருத்தத்தை தான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறீர்களோ, ஏன் இங்கு வந்தோம் என்கிற எண்ணம் இருக்கிறதோ வீட்டுக்குள் வரும் பொழுதே. ஒரு முறை ஒரு குடும்பத்தை அழைத்து வந்திருந்தார்கள். என்னவென்று கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்குள் நான் போனாலே போதும், கோபமாக வரும், என் உடம்பெல்லாம் ஒரு அக்கினி பட்டது போல எரியும், எனக்கு என்னவென்று தெரியவில்லை என்று சொன்னார். என் ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். பொல்லாத ஆவியின் வல்லமை அலக்களித்து போனது. ஆம், இன்றைக்கு இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கிறதோ, உங்களுக்கும் ஒரு வேளை உங்கள் வீட்டுக்குள் போவதற்கே வெறுப்பாக இருக்கிறதோ, ஏன் அங்கே போக வேண்டும், ஏன் வாழ வேண்டும் என்று கூட வெறுப்பாக இருக்கிறதோ, நம் வேலை செய்து என்ன, எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் நமக்கு அங்கே மதிப்பில்லையே, நம்மேல் அன்பு செலுத்த ஒருவரும் இல்லையே என்று எண்ணுகிறாயோ சகோதரனே, சகோதரியே, உன்னை நேசிக்கிற உனக்காய் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே இல்லை. நம் தடவியாயிலும் பிடிக்கத்தக்க வண்ணமாய் நம் அருகே இருக்கிறாராம். அந்த தெய்வத்தை அழைப்போமா? கண்களை மூடி. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, தேவனே, சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் சமாதானம் இல்லாது இருக்கிறார்களே. ஐயோ, என் கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் பெற்றோர் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி புலம்புகிற பிள்ளையை பாருங்கப்பா. நீர் இவர்களை புரிந்திருக்கிறீர். நீர் இவர்களுக்காய் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை மனப்பூர்வமாய் சிந்த கொடுத்து இவர்கள் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறீர். இவர்கள் வாழட்டும் அப்பா.
சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழட்டும். நீதிமானின் வீடுகளிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும் என்று சொன்னது போல இனி இவர்கள் வீட்டிலே சந்தோஷம் சமாதானம் நிறைந்திருக்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி ஆவியானவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த நாளுக்கும் அது சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இந்த நாளிலே இந்த அத்தி மரத்தை குறித்து நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் 1000 சத்தியத்தை கேட்டிருப்பீர்கள். அப்படித்தானே? இந்த அத்தி மரத்தை சபித்தல் என்று கிறிஸ்தவத்திலே ஒரு நாளே இருக்கிறது. தேவன் அத்தி மரத்தை ஏன் சபித்தார், ஏன் அந்த அத்தி மரம் என்று என் ஆண்டவர் எனக்கு தந்ததை உங்களுக்கு தருவேன். என்னோடு சேர்ந்து திருப்புங்களேன். மத்தேயு என்கிற சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இவ்விதமாய் ஒரு சம்பவத்தை என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது சொல்கிறார் பாருங்களேன். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து 100% மனிதனாய் இந்த பூமியிலே இருந்தார், 100% தெய்வமாயும் இருந்தார். ஆமேன் தானே ஐயா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமேன் தானே? 100% நம்மை போல பாடுகளை நிறைந்த துக்கம் வேதனை வருத்தத்தை சுமந்த தெய்வம். அவருக்கு ஒரு பசி உண்டாயிற்று. யாருக்கு? 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டவருக்கு. 4 அப்போ சிறு மீன எவ்வளவு பேருக்கு? நிறைய பேருக்கு பங்கிட்டு வனாந்தரத்தில் 40 வருஷம் வானத்து மன்னாவினால் சுமார் 6 லட்சம் புருஷர்களை போஷித்த தெய்வத்துக்கு பசி உண்டாயிற்றாம். யாருக்கு? வார்த்தையால் வானத்தையும் பூமி உண்டாக்கி தம்முடைய வல்லமையினால் ஆளுகை செய்கிற அரசாட்சி செய்கிற ஒருவரும் செய்யக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவரும் ஆகிய தேவாதி தேவன் மனுஷ சாயலில் வந்த மகா மேன்மை உள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு பசி இருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பசி எல்லாத்துக்கும் வர பசி தானே. உங்களுக்கு வருவதில்லை பசி. அருமையான முன்னாள் நம்முடைய பாரதத்தின் குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஐயா சொன்னார்கள், கனவு காணுங்கள் என்று. அவர் சொன்னார், நீ தூங்கும் போது வர்றது கனவு இல்லை, உன்னை தூங்க விடாமக்கியதான் கனவு அப்படின்னு. அதே போல உனக்கு வருகிற பசி இல்லை சகோதரனே சகோதரியே. என் எஜமான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆத்ம பசி இருந்தது. சரீரத்தில் இருந்தபடினால் அவர் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். பெரிய மரம், நல்ல செழிப்பான ஒரு மரம். எல்லா மரத்தை போல அதுக்கு இல்லாம அதுக்கு விசேஷமா வேலி அடைச்சி தண்ணி பாய்ச்சி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். போற வாரவங்கெல்லாம் பார்ப்பாங்க, அந்த ரோட்டு வழியே போறவங்க. ஒருவேளை இப்பொழுது அந்த மரம் இருக்குமானால் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் அந்த மரம் எந்தெந்த ஊர்ல எத்தனை விதத்தில் இருக்கு நீ பாருங்க. ஒருவேளை இந்த ஊருக்கு வழியில் அந்த மரம் இருக்குமானால் அநேகர் காரை விட்டு பார்ப்பாங்க, எவ்வளோ பெரிய அத்தி மரம், எவ்வளோ காய் கிடைக்கும், எவ்வளோ பழம் கிடைக்கும், பரவாயில்ல இந்த அத்திமரம் தோட்டத்துக்காரன் எவ்வளோ கொடுத்து வச்சவன் சொல்லி தள்ளி நின்னே புகழ்ந்துட்டு போனாங்க. ஆமா, வழிபோக்கர்கள் தள்ளி நின்னே புகழ்கிறார்கள். பெரிய மரம், சரியா அவ்வளோ காய் கிடைக்கும் அப்படின்ட்டு போனாங்க. இந்த மரம் பெருசா தான் இருந்துச்சு, நல்ல இலைகள் இருந்துச்சு, நல்ல பெரிய பெரிய கொப்புகள் இருந்துச்சு. அதற்கு எல்லா நாளும் தண்ணீர் கிடைத்தது, உரம் கிடைத்தது, பாதுகாப்பு கிடைத்தது. கனி மட்டும் கொடுக்கல. வேதத்தில் இன்னும் ஒன்றை சொல்லி இருக்கிறது, அது அத்திப்பழ காலமாய் இராததினால் என்று. அப்போ எப்படி ஐயா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே,
என் ஆண்டவர் முன்னமே சொல்லியிருப்பார். ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு மனிதன் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அந்த அத்தி மரத்தை நட்டு 3 வருடம் அதில் கனி தேடினானாம். 3 வருடம் காய்க்க கூடிய நாளிலிருந்து 3 வருடம். அதற்காக நீங்கள் நட்டு 3 வருடம் என்று எண்ணிவிட வேண்டாம். அது கனி திறக்கக்கூடிய நாட்களிலிருந்து 3 வருடமாய் தேடுகிறார். நான் உங்களுக்கு சொல்வேன், அந்த 3 வருடத்தை 3 பருவங்கள் என்று சொல்வேன். முதலாவது குழந்தை பருவம். குழந்தையாய் இருக்கும்போதே என் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். என் பிள்ளை என்னோடு பேசுமா, என் பிள்ளை என்னோடு பேச என் தாய் தகப்பனர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களா, கற்றுக் கொடுப்பானா என்று பார்த்து கொண்டு இருக்கிறார். எங்கள் கிராமத்தில் ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது சேட்டை பண்ணிட்டானா அந்த தாய் தகப்ப சொல்லுவாங்க, என் பிள்ளை சின்ன பிள்ளை, இதுக்கு என்ன விவரம் தெரியும், நீ இது பேசிட்டு இது செஞ்சுட்டு இப்படி கோவப்படுத, என் பிள்ளை சின்ன பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஆண்டவரும் அப்படித்தான் நம்பிவிட்டார். என் மகன் மகள் சின்ன பிள்ளையா இருக்கிறவளுக்கு விவரம் தெரியல, இன்னும் வாலிபனாய் வந்தால் எனக்கு என்னோடு பேச அவளுக்கு நேரம் இருக்கும், மனம் இருக்கும் என்று நினைத்தாள். வாலிப மகளாய் வாலிபனாய் வந்தால் என்னோடு பேசுவாள் என்று நம்பினாள், பொறுத்து கொண்டார். வாலிபனாய் இந்த பிள்ளை வந்தது. ஆமாம், இப்போ சின்ன பிள்ளைகளை கேம கடிமை ஆயிற்று. அப்புறம் வாலிப பிள்ளை என்ன ஆயிற்று? இந்த வாலிபனாய் வந்த பின்னும் இந்த பிள்ளைகளுக்கு தேவனோடு பேசுவதற்கு மனமில்லை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறதுக்கு இப்படி காற்றுல வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா, இப்போ நிறைய ஆம்பளையா பொம்பளைன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆமாம், எல்லாம் முடி வளர்த்துக்கிட்டு ஒரு கெட்சட்டை மாட்டிக்கிட்டுப்பான். என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரோடு பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போய் விடுகிறது. விதவிதமான கேம் விளையாடுறதுக்கு நேரம் இருக்கிறது. விதவிதமான காரியங்களை செல்போனில் செய்து யார் எத்தனை லைக் போடுதான், எப்போ நமக்கு கமாண்ட் பண்ணுவோம்னு பார்த்துக்கிறதுக்கு நேரம் இருக்குது. அவர்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு. நான் கிராமத்தை சார்ந்தவன். எங்கள் பகுதியிலே சொல்வார்கள், இந்த அடங்காத வாலிபர்களுக்கு மனம் போல் அலையதற்கு வீட்டில் எதிர்த்து பேசி வந்து பாருன்னு சொல்றதுக்கு சொல்லுவாங்க, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் சரியா போயிடும். இது அடங்காமல் அலையுது, இதுக்கு ஒரு கால் கட்டு போடுவோம் அப்படிம்பாங்க. எத்தனாவது வருவோம்? 3வது பருவத்துக்கு வந்து விட்டோம். என் ஆண்டவர் அப்படித்தான் நினைத்துக்கிட்டார். ஒரு வேளை ஒரு குடும்பம் ஆயிட்டோம்னா, இவ்வளோ ஒரு குடும்பம் ஆயிட்டான்னு இவளுக்கு ஒரு பொறுப்பு வந்துடும். இந்த குடும்பத்தை நடத்துவது எப்படின்னு என்கிட்ட கேட்பா, இந்த குடும்பத்தை நடத்துவது எப்படின்னு என்கிட்ட கேட்பான். இவனுக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறான், இந்த வேலையை கொடுத்தாச்சுன்னா இந்த வேலையை எப்படி செய்யணும், இதில் என்ன செய்யணும் என்கிட்ட கேட்பான்னு சொல்லி நம்பி ஆசீர்வாதத்தை தருகிறார். மறுபடி நமக்கு எதுக்கெல்லாம் நேரம் இருக்கு? ஆராதனைக்கு நேரம் இருக்காது, தியானிக்க நேரம் இருக்காது, வேதவாசிக்க நேரம் இருக்காது, மிச்சம் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். மரத்தை குறைகிறேன், 3ஆம் பருவமாகிவிட்டது. என் ஆண்டவர் சொன்னார், இனி இதை வெட்டி போடு, இனி இதை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். கிறிஸ்தவன் என்ற போர்வையிலே, கிறிஸ்தவன் என்கிற ஒரு பெயரிலே இருந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாய், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செய்து கிறிஸ்துவின் நாமத்தை தூசிக்கிறவனுக்கு தேவன் தருகிற ஒரு காரியம் உண்டு, வெட்டி போடுவார். திராட்சை தோட்டத்தில் அதுக்கு இடமில்லை, பரலோக ராஜ்யத்தில் அவனுக்கு இடமில்லை, பரிசுத்தவான் கூட்டத்தில் அவனுக்கு இடமில்லை. நினைத்துக் கொள்ளலாம், அந்த மரம் நினைத்துக் கொண்டது நாம் எல்லோரையும் ஏமாத்திட்டோம் அப்படின்னு. மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். எல்லோரும் பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க, வழி போகணும். ஆனால் என் ஆண்டவர் பார்த்தார், மரத்துக்கிட்ட போயிட்டாரு. எல்லோரும் போல என் ஆண்டவர் பார்க்கலை. 1 சாமுவேல் புத்தகத்தில் சொன்னது போல, தேவன் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் என்று. நான் மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் பாரேன் என்று சொன்ன தெய்வம் சாதாரண மனுஷன் போல தள்ளி நின்று அப்படி இது நடிக்கிறத பார்த்துக்கிட்டு போகலை. இன்னைக்கு நிறைய நடிகர்கள் கம்பினதை பார்ப்பீங்க. பரிசுத்தவான் போல நடித்தது, பரிசுத்தவான் ஊழியக்காரனை போல இருந்துக்கிட்டு ஐயோ ஊழியக்காரனை பண்ணின கொடுமைகளுக்கெல்லாம் அதை அனுபவிக்கிறத பார்ப்போம்.
தள்ளி நின்றுக்கிட்டு பார்த்தா அதுக்கு பேசுகிற பேச்சை பார்த்தா நம்ம நினச்சிக்கிடுவோம், ஈயப்பா எவ்வளோ பெரிய பரிசுத்தவான். அப்படித்தானே? உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கலாம், அரசாங்கத்தை ஏமாற்றி கொண்டிருக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது. என் ஆண்டவர் நேரே வந்து பார்ப்பார். எவன்ட்டையும் விசாரிச்சு வந்து பார்க்க மாட்டாரு, இல்லை எவனையும் போல தள்ளி நின்று பார்க்க மாட்டாரு. நேரே வந்து பார்ப்பார். கனி இருக்கிறதா, கனி கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை லெந்து நாட்களை நீ ஆராதித்தாய், நீ அனுசரித்தாயே. ஒருவேளை என் அன்பு எனக்கு கருமேன் ஐயா அம்மா உங்களுக்கு 70 என்றால் 70 வருடம் இந்த லெந்து நாட்களை அனுசரித்தீர்களே. 50 வயது என்றால் 50 வருடமாய் இந்த லெந்து நாட்களை அனுசரித்தீர்களே. ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதா? அந்த மரத்தில் கனி தரக்கூடிய எந்த ஒரு காரியமும் இல்லை. பார்வைக்கு ஏமாற்றிக் கொண்டிருந்தது. இன்றைக்கும் நீங்கள் வேதத்திலே சொன்னது போல பரிசுத்தவான் போல நடித்து கொண்டு இருக்கிறாயா? நடிகர்களையும் நடிகைகளையும் பரிசுத்தவான் போல நடிக்கிற நடிகர்களை ஆண்டவர் நம்புவாரோ? நீ நம்பலாம். நல்லவன் போல நடிக்கிறவர்களை நீ நம்பலாம். என் ஆண்டவர் நம்புவாரோ? என் செய்தி ஒருவேளை கடினமாக இருக்கலாம். என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை சொல்வேன். நான் அடிக்கடி சொல்வேன், ஐயா அம்மா நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் அல்ல. அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியை போல நான் ஒரு பெரிய பணக்காரனும் இல்லையா. காட்டு ஒலிவ மரங்களை பறக்கி விட்டு பிழைக்கிறவனை போல வழி தெரியாமல் வாழ வழி தெரியாமல் ஆண்டவர் என்னை தொட்டு என்னை கொண்டு வந்து நிறுத்தி உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். எவரை கொண்டும் பேச வல்லமையுள்ள தெய்வம் இந்த தெய்வம். கழுதையின் வாயை திறந்து அதை பேச வைக்கிற தெய்வம். கல்லுகளை சத்தமிட வைக்கிற சர்வ வல்லமை தெய்வம் உன்னை சொல்லுகிறது. இனி காலம் செல்லாது. இனி நடிகர்களுக்கும் பரிசுத்தவான் போல நடிக்கிறவனுக்கு இனி நாள் இல்லை. ஒருவர் வருகிறார், வாயில தோத்திரம், பின்னால இப்படித்தானே. ஒரு முறை ஒரு ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். நான் போகும்போதே அங்கே ஒரு அம்மா பெரிய கைதட்டி அந்நிய பாஷை பேசி, ஐயோ பேசின பேச்சு பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே லைவாய் சொல்லுகிறேன். நானும் ஜோம் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ஒரே பெரிய பரிசுத்தவாட்டிகள் உங்களுக்கு என்னது பேசுவாண்டவரேன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இயேசுவேன்னு தான் வெளியே போயிட்டு தூக்கி கொண்டு வந்தப்போ சொன்னார் அந்த ஊழியர், ஐயா இது எங்கள் சொந்தம், இன்றைக்கு விசேஷமாக நீங்கள் வரலன்னு சொல்லி நான் இவர்களை வெகு தூரத்தில் அழைத்து வந்தேன். இவர்களுக்குள் இருந்தது என்ன? ஒருவேளை நீ நடித்து கொண்டு இருக்கிறாயா? வாலிபனே, நீ நல்லவன் போல உங்கள் வீட்டில் நடிக்கலாம், நீ படிக்கிற காலேஜில் நடிக்கலாம், நீ வேலை செய்கிற இந்த வேலை ஸ்தலத்தில் நடிக்கலாம், அரசாங்கத்துக்கு நடிக்கலாம், எங்கே வேணாலும் நடிக்கலாம். ஆனால் உன்னை பக்கத்தில் இருந்து பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இவரிடத்தில் உன் நடிப்பு செல்லாது. நடிப்பு செல்லாதம்மா, நடிப்பு செல்லாது. பக்கத்திலே வருகிறார். மனம் திரும்பு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை என்னுடைய வார்த்தை உங்களுக்கு கடைசியாக இருக்கலாம், இல்லை எனக்கு கடைசியாக இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். மனிதன் மறப்பது போல மறக்க மாட்டார். நீ பண்ணின பொருத்தனைகளையும் மறக்க மாட்டார். நீ செய்த காரியங்களையும் மறக்க மாட்டார். இன்றைக்கு அறிக்கையிடு, ஒப்புக்கொடு, விட்டுவிடு, இரக்கம் பெற்று விடுவாய். கண்களை மூடுங்களேன். மகா கிருபையும் இரக்கம் உள்ள எங்கள் பரலோக பிதாவை, அந்த அத்திமரத்தை போல இன்னைக்கு நல்ல ஒரு பரிசுத்தவான் போல ஒரு பேரை வச்சுக்கிட்டு, நல்ல ஒரு கிறிஸ்தவள் போர் பேரை வச்சுக்கிட்டு, வாயில என்னதெல்லாமோ செஞ்சுக்கிட்டு, வாயில என்னெல்லாமோ பேசிக்கிட்டு, தீண்ட தகாததை தொட தகாததை செஞ்சுக்கிட்டு பரிசுத்தவான் போல நடிச்சுக்கிட்டு வந்துட்டுங்களா? ஒப்பு கொடுத்துருங்கம்மா. ஐயா ஒப்பு கொடுத்துருங்க. உன் சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடு. இன்றைக்கு உன் ஆன்மா இளைப்படைய வேண்டும். நீ பரலோகத்துக்கு போகணும். நீ பரலோகவாசி, நீ நரகவாசி இல்லை.
நீ பரலோகவாசி. உன்னை ஆண்டவர் படைச்சது அதுக்கு தான் படைச்சிருக்கிறார். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நீ அங்க அடிமையா போகக்கூடாதுமா, நீ அடிமையா போகக்கூடாது சகோதரனே. இயேசு கிறிஸ்துவுக்கு செல்ல பிள்ளையா போகணும். வேண்டாத போதை வஸ்துகள் வேண்டாம், தேவனுக்கு பிடிக்காத பொல்லாத பழக்க வழக்கங்கள் வேண்டாம், சாபம் நிறைந்த அந்த பொல்லாத காரியம் வேண்டாம், இயேசு கிறிஸ்து அருவருக்கிற காரியம் வேண்டாம். போதும் நடிச்சது தெரியாது நினைக்கியா? வெளிப்படும் நாணி வெக்கப்பட்டு உன்னால் உன் கிராமமே வேதனைக்குள்ளாகும். ஒப்பு கொடுத்து விடு, ஒப்பு கொடுத்துரு. அப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லு. சரீரத்தை தீட்டுப்படுத்தி விட்டாயா? இருதயத்தை தீட்டுப்படுத்தி விட்டாயா? கண்களை தீட்டுப்படுத்தி விட்டாயா? உன் செவிகளை தீட்டுப்படுத்தி விட்டாயா? நாவயங்களை இன்றைக்கு அவருக்கு ஒப்புக்கொடு. அப்பா, இனி இது உமக்கு சொந்தம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற வார்த்தைகளின் வாயிலிருந்து புறப்படட்டும். நீர் விரும்புகிற வார்த்தைகளின் செவிகள் கேட்கட்டும். நீர் விரும்புகிறதை என் கண்கள் காணட்டும். நீர் விரும்புகிறபடி என் இருதயம் உம்மை நேசிக்கட்டும். நீர் விரும்புகிற காரியம் இருதயத்துக்குள் இருக்கட்டும். வேண்டாத காரியங்கள் வேண்டாம். பொல்லாத செய்கைகளுக்கு இனி என் சரீரத்தை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று சொல். தேவனே, யார் யார் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். இதுவரை இவர்களை தொடர்ந்து வந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் இனி தொடக்கூடாது. பொல்லாத வியாதிக்கு இனி இடமில்லை இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திர பிசாசின் வல்லமைக்கு இனி இடமில்லை. சாப பிசாசின் வல்லமைக்கு இனி இடமில்லை. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகளுக்கு இனி இடமில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் சமாதானம், சந்தோஷம் இவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.